வாசல்ல வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி, ரெண்டாவது கான்ட்ரவர்சி, இல்ல வாசல் கான்ட்ரவர்சி நிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. ஆமா. காரை பத்தி சொல்லுங்க. இந்த கார் வந்து உங்களுக்கு எவ்வளவு எமோஷனல்? ஏன்னா நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன சொன்னீங்கன்னா, நான் உழைச்சு வாங்கின கார் ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி உள்ள கதை என்ன? கார் அப்படிங்கிறது எல்லா ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. நம்ம வந்து நமக்குன்னு சொந்தமா ஒரு கார் வாங்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி என் லைஃப்ல நான் ரொம்ப அடிபட்டு வாங்கின கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்க குடும்பத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்குறோம். ஹோண்டா அமேஸ் அப்படின்னு ஒரு கார் வாங்குறோம். ஸோ அது நிறைய இஷ்யூலாம் ஆனதுக்கப்புறம் அந்த கார் என்கிட்ட வருது. அந்த காரை வச்சு நான் இருக்கும்போது மறுபடியும் அந்த கார் என் கையில் விட்டு போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொந்தமாக உழைச்சி வாங்கு, எதுக்கு அம்மா காரோ அப்பா காரோ அது எதுக்கு உனக்கு, நீ என்னைக்கு சொந்தமாக கார் வாங்க இப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்தேன். இது வந்து லோன் போட்டு தான் ப்ரோ எடுத்தேன். 16 lakhs என்னமோ சம்திங் வந்துச்சு. நான் 7 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணி 10 lakhs நான் டிஎம்பியில் லோன் போட்டிருக்கேன் என்னோட பேங்க்கில். நான் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு கையெழுத்து மட்டும் ஒரு ஆள் செக்யூரிட்டி கையெழுத்து அப்படின்னு போடுவாங்கல்ல, ஒரு ஆள் என்ன அம்மா யாரோ ஒருத்தர் போடணும்ல, அந்த இதுக்கு என் மாமனார் எனக்கு போடுறேன்னு ரெடியாக நின்னாரு. எனக்கு வீடு இருக்கு தம்பி, நான் உனக்கு செக்யூரிட்டி போடுறேன். நான் வந்து நம்ம அம்மா டீச்சராக இருக்கும்போது கெத்தா நம்ம அம்மாவை போட வைப்போம்னு சொல்லிட்டு இந்த காருக்கு அவங்களுக்கு செக்யூரிட்டியாக கையெழுத்து போட்டு ஸ்னேகாக்கு அவங்களுக்குலாம் சேரீ எடுத்து கொடுத்து என்னோட விளாக்ஸில் போட்டிருப்பேன். ஜம்முன்னு 2 பேருக்கும் ஒரே மாதிரி சேரீ எடுத்து கொடுத்து இந்த காரை நான் டெலிவரி எடுத்தேன். ஆனால் இப்பவும் இந்த கார் நான் வேற யாரோ தயவுல வாங்கின மாதிரி தான் இன்னும் அவங்க பேசிட்டு இருக்காங்க.